அவள் வருவாள சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மனிஷா லக்ஷ்மி கிட்ட போய் பேசுறாங்க. என்ன லக்ஷ்மி, எல்லாமே ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணிருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி வந்துட்டு நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லாத்தையுமே தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சமிதா மாதிரி செத்து போனவெல்லாம் நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ஜுன்னு கிட்டேயும் லக்கி கிட்டேயும் மேரேஜ் போட்டோவை காமிச்சு என்னோட கல்யாணத்தை நிறுத்தினது, லக்ஷ்மியா இந்த வீட்டுக்குள்ள வந்து மித்ராவை ஜெயமா ப்ராஜெக்டை வச்சு வலையில சிக்க வைக்க ட்ரை பண்ணது, இப்போ ஜுன்னுக்காக மித்ரா கூட சேர்ந்து சாந்தி பூஜை நடத்த போறதா கேட்டேன். எல்லாமே கேட்டேன். ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப கவனமா பிளான் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. என்னை எல்லா விதத்துலயும் தூண்டி மித்ரா கூட நெருங்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனிஷா, ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட லக்ஷ்மி, நீ மித்ரா கூட நெருங்கினா உன்னோட அத்தை உன்னை விட்டு தூரமா போயிடுவாங்க, அதாவது ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த வீடியோ இன்னும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மறந்துட்டியா? நான் அதை வெளியில விட்டேன்னு வச்சுக்கோ, இத்தனை நாளா யாருக்காக நீ மறைஞ்சு இருந்தியோ அந்த அத்தையே வந்துட்டு கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி சிரிச்ச மாதிரி, நீ லாஜிக் பத்தி பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மனிஷாக்கு கோவம் வருது. என்ன, எனக்கு லாஜிக் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி, எனக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. நான் மித்ரா கூட நெருங்கினா நீ என்னோட அத்தையை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்ற. சரி, அப்படி செஞ்சா மித்ரா உன்னை விட்டு போயிடுவாரு. தன்னோட அம்மா ஜெயிலுக்கு அனுப்புனவள எந்த பையனும் ஏத்துக்க மாட்டான். உன்னை வெறுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அதனாலதான் இத்தனை நாளும் இந்த வீடியோவை நீ வெளியில விடாம இருக்க. என்னை பயமுறுத்த முடியாது அப்படின்னு லக்ஷ்மி தைரியமா சொல்றாங்க. உடனே மனிஷா, ஓஹோ அதுதான் உன்னோட தைரியமா, சரி நான் இந்த வீடியோவை வெளியில விட்டா என்ன பண்ணுவேன், உன்னோட அதையை எப்படி காப்பாத்துவ அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி, ஒரு பையன் தன்னோட அம்மாவை ஜெயிலுக்கு போனா கண்டிப்பா கோவப்படுவான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா தப்பு செஞ்சது அம்மா மித்ரா மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா என்னோட அத்தை எந்த தப்பும் பண்ணல, அதை எனக்கும் உனக்கும் தெரியும். மித்ராக்கு இப்ப தெரியலனாலும் ஒரு நாள் எல்லா உண்மையும் அவருக்கு தெரியும். அந்த நாள் வர்றதுக்குள்ள நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, என்ன நீ என்ன வெளியில அனுப்புவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி, ஆமா மித்ராவை வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, அப்படி நடந்தா நான் இந்த வீடியோவை வெளியில விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி அதுக்குள்ள அந்த வீடியோவை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிக்கல் எதுக்கு, ஜெயமார் ப்ராஜெக்டையும் அந்த சாந்தி பூஜையும் விட்டுடு, உன் பையனை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போ, அப்படி செஞ்சா உன்னோட அத்தையை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மனிஷா சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி, நீங்களும் நீ மன்னிக்கிறதா, ஒரு நாள் நீ செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு என்னோட அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மனிஷா அதுக்கு கனவு காண்ற லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல, நான் நினைச்சா இப்பவே அதை நடத்த முடியும், ஆனா என்னோட அத்தைக்காக அமைதியா இருக்கேன், உன்னோட பாவத்துக்கு கண்டிப்பா பலன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விவேக் ஜானுவும் பேசிட்டு இருப்பாங்க. நாளையில இருந்து நம்ம டெய்லி மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானு, இப்ப மட்டும் என்ன பிரேக் டைம்ல மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு விவேக் வந்து சொல்றாங்க, இல்ல இவ்வளவு நாளும் ஆபீஸ் வேலை இல்லாம இருந்துச்சு, இப்போ அண்ணா அர்ஜுன் கூட சேர்ந்து ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய ஒத்துக்கிட்டாரு, அதனால வீட்லயும் ஆபீஸ்லயும் ரெண்டு இடத்துலயும் நம்ம மீட் பண்ணலாம், ரெண்டு இடத்துலயும் ரொமான்ஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஜானு, அதுதான் இப்ப குறைச்சலா இருந்துச்சு, நாம ரொம்ப கம்மியா தான் ரொமான்ஸ் பண்றோம்னு உனக்கு தோணுதா, நாளைக்கு பூஜை நடக்குமா இல்லையா, என்னோட அக்கா ஒரு பக்கம் கவலையில் இருக்காங்க, உனக்கு மட்டும் ரொமான்ஸ் தான் முக்கியமா அப்படின்னு கேட்க, அதுக்கு விவேக், நீ உன்னோட அக்கா மாதிரின்னு கவலைப்பட வேணாம் ஜானு, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், உன்னை பூ மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, அது சரி உங்க அம்மாவுக்கு தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு விவேக், அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானு, அது வேணாம், ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கலாம், ஆனா மாமியார் கூட சண்டையை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் நடந்தா அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்னால ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது. என்னோட அக்காவுக்கு அரவிந்தாண்டி மாதிரி நல்ல மாமியார் கிடைச்சனாலதான் அவங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்குறாங்க, ஆனா உங்க அம்மாவை என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக், உனக்காக என்னோட அம்மாவே நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானு, அதுதான் வேண்டான்னு சொல்றேன், முதல்ல அவங்கள சம்மதிக்க வைங்க, அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் ரொமான்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவேக், அப்படின்னா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமாவது ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜானு, அதுக்கு கூட உங்க அம்மாவோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. விவேக் அதுக்கு ரொமான்ஸ்க்கா நிச்சயதார்த்தத்துக்கா அப்படின்னு கேட்க, ஜானு அதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தான், உங்க அம்மா அதுக்கே சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விவேக், பாரு உனக்கு மோதிரம் போட்டு நம்ம நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவரோட கையில இருக்கிற மோதிரத்தை ஜானு கையில போட்டு விட்டுறாங்க. உடனே ஜானு கோவப்பட்டு, உனக்கு பைத்தியமா, மோதிரம் போட்டாலே நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொல்ல, இந்த மோதிரம் மாதிரி நம்மளோட லவ்வும் எப்பவும் போல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அந்த மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கழட்ட முடியாது. என் மனசுல ஊமையில இருக்கிற லவ்வும் இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோதிரத்தை மட்டும் உங்க அம்மா பார்த்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தேவயானி அங்க வராங்க. பயங்கரமா கத்தி ஜானு வந்து கூப்பிடுறாங்க. எதையோ எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. ஜானுவும் அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. ரொம்ப வேகமா ஜானு கையில இருந்து அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ எதுவும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரிங்கை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. தேவயானி உடனே உன் கையை காமி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஜானு கையை நீட்டுறாங்க. என்னத்த கைரேகையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அதை பாக்குற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, உன் கையில ரிங் இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே விவேக் வந்துட்டு எப்படி சமாளிச்சேன், அந்த கையில இருந்து மோதிரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா ரொம்ப வேகமா இழுத்ததுல அந்த ரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ தப்பிச்ச அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு ஜுன்னு வந்து மித்ரா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அரவிந்தா கிட்ட வந்து சொல்றாங்க, அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஜுன்னு வந்துட்டு இந்த அளவுக்கு பாசமா ஆயிட்டான் அவர்கிட்ட அப்படின்னு சொல்ல, என்னமா அந்த பயம், ஜுன்னு மித்ரா மேல ரொம்ப பாசமா பார்த்துப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஒரு பையன் தன்னோட அப்பா மேல பாசமா இருக்கிறதுல என்ன தப்பு, அதுல என்ன பயம் அப்படின்னு கேட்க, இல்ல மாமா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், நாங்க சேருவோமா இல்ல பிரிஞ்சு போயிடுவோம் திரும்ப திரும்ப அதே நடந்துகிட்டே இருக்கு, அது எனக்கு பழகிடுச்சு. ஆனா ஜுன்னு இன்னும் சின்ன பையன், இப்போ அப்பாவோட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டான், அதுக்கப்புறம் அவரை விட்டு பிரியிற நிலைமை வந்தா அதை அவனால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படியே நினைக்கிற லட்சுமி, அப்பாவும் பையனும் ஏன் பிரியணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லட்சுமி தீட்சிதர் சொன்னார்ல, மித்ராவுக்கு இருக்கிற தோஷம் பரம்பரையா ஜுன்னுக்கும் வரலாம், அது மாதிரி எனக்கும் மித்ராவுக்கும் ஏற்பட்ட இந்த பிரிவு மாதிரி ஜுன்னு வாழ்க்கையில நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, தேவையில்லாம பயப்படாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே லட்சுமி, நான் தாங்கிக்கிட்டேன் ஆனா ஜுன்னுவால முடியாது இல்ல, மித்ரா அப்படிப்பட்ட பையன் இல்ல, ஜுன்னு ஒரு நல்ல அப்பாவா கண்டிப்பா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மித்ரா கெட்ட கணவர் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், உன்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள் சரியா அமையல, அதனால ஜுன்னுக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏன் நினைக்கிற, கெட்டதுக்கு பிறகு நல்லது வரும் அப்படின்னு சொல்ல, உன்னோட வாழ்க்கையில வர வேண்டிய கஷ்டம் எல்லாம் வந்துடுச்சு லட்சுமி, இனிமேல் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மித்ரா ஜுன்னு விட்டு கண்டிப்பா போக மாட்டான், அதுக்கு பதிலாக ஜுன்னுவால தான் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர போறீங்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மித்ராவும் லக்கியும் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து காமிக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து சைன் பண்றதுக்காக போவாங்க. அப்போ ஜுன்னு வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க போட வேண்டாம், நான் வந்து அப்பா கிட்ட வந்து சைன் வாங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஜுன்னு வந்து என்ன பண்றாங்கன்னா மித்ரா கிட்ட அதை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாத்துலயுமே A கிரேட் வாங்கியிருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு பாக்குறாங்க. அப்ப லக்ஷ்மி மனசுல நினைக்கிறாங்க, ஜுன்னு எவ்வளவு சீக்கிரமா மித்ரா கூட வந்து நெருங்கிட்டான், இது சந்தோஷமா இல்ல எதிர்காலத்துல அவனுக்கு வேதனையா, கடவுளே என்னோட பையனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு மனசுல வந்து லக்ஷ்மி வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.